Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு அக்கினி சூளை போன்ற சூழ்நிலை இருக்கிறதா? கடன், நோய், நிந்தை, பயம் எதுவானாலும் இன்றைய இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் உங்களை பிடித்து வைக்கும். ஏனென்றால் ஒரு ராஜாவை விட பெரியவரான தேவன் இன்று உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அன்று உலகத்தில் இருந்த எல்லா சாம்ராஜ்யங்களுக்குள்ளும் பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அதை நேபுகாத்நேச்சார் ஆண்டு வந்தார். அவரை எதிர்த்து நிற்கவோ அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து பேசவோ ஒருவருக்கும் தைரியம் இருந்ததில்லை. ஆனால் சிறையிருப்பில் பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட 3 வாலிபர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது. அவர்கள்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். ராஜா 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து எல்லா மக்களும் அந்த பொற்சிலையை விழுந்து வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாமல் அந்த சிலையின் முன் விழுந்து வணங்கினார்கள். ஆனால் அந்த 3 எபிரேய வாலிபர்களுடைய கண்களில் கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் இருந்தது. பாபிலோன் ராஜாவிலும் தங்கள் தேவன் பெரியவராய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் என்கிற உறுதி இருந்தது. ஆகவேதான் அவர்கள் ராஜாவை பார்த்து மிகுந்த தைரியத்துடன், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார்கள். அப்படியே கர்த்தர் அவர்களை விடுவித்தார், பாதுகாத்தார். நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்றாலும் ராஜாதி ராஜா உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கால்களுக்கு விரிக்கப்பட்ட எல்லா கண்ணிகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். என் குடும்பத்திற்கு அவமானமாகி விடுமோ, நான் ஞானமில்லாமல் இந்த பிரச்சனையில் சிக்கிக் கொண்டேனோ என்று சொல்லி நீங்கள் பயப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிப்பார். பல தீய மனிதர் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்களே, அநேகம் பேர் ஒன்றாய் கூடியிருக்கிறார்களே, என் பக்கம் ஒருவரும் இல்லையா என்று நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் சட்டமும் சமுதாயமும் இருக்கலாம், நண்பர்களும் உறவினர்களும் எதிராயிருக்கலாம். கலங்காதேயுங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். நீங்கள் கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறவர்கள். நிச்சயமாய் அவர் உங்களை தப்புவிப்பார். பயப்படாதேயுங்கள். பிரியமானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்த அதே தேவன் இன்று உங்களை எதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவதுடன் தப்புவிக்கவும் விடுவிக்கவும் செய்கிறார். அது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் விசுவாச அறிக்கையாக மட்டுமல்லாமல் உறுதியான சாட்சியாகவும் அமைந்தது. ஒரு பக்கம் ராஜாவினுடைய கோபத்திற்கு தப்புவித்தார், மறுபக்கம் பலவான்களையும் பட்சிக்கத்தக்க கொடூரமான அக்கினி சூளையிலிருந்தும் விடுவித்தார். இன்று கர்த்தர் உங்களை எதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும்? கொடிய கடன் பிரச்சனையிலிருந்தா, நிந்தை அவமானங்களிலிருந்தா, வியாதி படுக்கையிலிருந்தா, கொடூரமானவர்களின் சீற்றங்களிலிருந்தா, தலைமுறையாய் வரும் சாபங்களிலிருந்தா, எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும்? எதுவாயிருந்தாலும் கர்த்தர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை விடுவித்து தப்புவிப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தரித்திரத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? கீழ்கண்ட வசனத்தை வாசித்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நோயிலிருந்து விடுதலை வேண்டுமா? தொடரும் வார்த்தைகளை விசுவாச அறிக்கையாக திரும்ப திரும்ப சொல்லுங்கள். மெய்யாகவே அவர் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை எல்லாம் சுமந்தாரே. அவருடைய தழும்புகளால் நிச்சயமாகவே சுகமாவேன். சாபத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? உபாகமம் 23:5, கலாத்தியர் 3:13, வெளிப்படுத்துதல் 22:3 ஆகிய வசனங்களை விசுவாச அறிக்கையாக செய்யுங்கள். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற சித்தமானார். பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே, என் துணிகரமான பாவங்களினால் நான் உம்மை துக்கப்படுத்திவிட்டேனோ? என் அக்கிரமங்கள் அல்லவா ஆணிகளாய் மாறி உம்முடைய சரீரத்தை துளைத்தன. என் துணிகரமான பாவங்கள் அல்லவா சவுக்காய் மாறி உம்மை வேதனைப்படுத்தியது. என் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தாரும் என்று கண்ணீரோடு கேளுங்கள். பிரியமானவர்களே, அவர் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை நிச்சயம் விடுவித்து தப்புவிப்பார். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ராஜாதி ராஜாவினுடைய நிச்சயமான வாக்குதத்தம். நீங்கள் இன்று எந்த அக்கினி சூளையில் நின்றாலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடன் நடந்த அதே தேவன் இன்று உங்களுடன் நடக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்று அக்கினி சூளை போன்ற சோதனையில் நிற்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். அவர்களும் தேவனுடைய தப்புவிக்கும் வல்லமையை அனுபவித்து நம்பிக்கை அடையட்டும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து தப்புவித்து விடுவித்த அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் உங்களை தப்புவித்து விடுவித்து தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவாராக. ஆமென்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையிலிருந்து தப்புவித்து விடுவித்த அதே தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அக்கினி சூளை போன்ற சோதனைகள் இருந்தால் அவர்களை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் தப்புவித்து விடுவியும். கடன், நோய், நிந்தை, பயம், அவமானம், எதிர்ப்பு, அநியாயம் என்று எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கலங்காதபடி அவர்களோடே இருந்து வழிநடத்தும். கர்த்தாவே, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் செயலற்றதாக்கும். அவர்கள் கால்களுக்கு விரிக்கப்பட்ட எல்லா கண்ணிகளிலிருந்தும் அவர்களை விடுவியும். அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். பிதாவே, பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் பிடிகள், பயத்தின் சங்கிலிகள், இருளின் கிரியைகள் அனைத்திலிருந்தும் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற உம்முடைய வாக்குதத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ராஜாதி ராஜாவே, அக்கினி சூளையின் நடுவிலும் தம்முடைய பிள்ளைகளோடு நடந்தது போல் இன்றும் எங்களோடு நடந்து எங்களை தப்புவித்து விடுவித்து உம்முடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.